ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப். Lanker Harmonia Pavilion, Senior Living Apartments at Sri Perambur. Bookings call 7717273747. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக 5 குழு அமைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சை துவக்கியுள்ளனர். அதே நேரத்தில் ஆட்சியில் பங்கு தர வேண்டும், கூடுதல் தொகுதிகள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை திமுக ஏற்காவிட்டால் விஜயின் தவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பிக்கள், நிர்வாகிகள் பலரும் பேசி பரபரப்பு கிளப்பி வருகின்றனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதால் திமுக தலைமை அதிருப்தியடைந்தது. தமிழக காங்கிரஸ் பிரமுகர் செந்தில் பாண்டியனின் அண்ணன் மகள் நிச்சயதார்த்த விழா திருவாரூரில் கடந்த மாதம் நடந்தது. இதில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களான திருச்சி வேலுசாமி, பொன் கிருஷ்ணமூர்த்தி, தவேக தலைவர் விஜயின் தந்தை S.A. சந்திரசேகர் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது சந்திரசேகருடன் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பேச்சு நடத்தினர். முன்னதாக திருச்சி விமான நிலையத்திலிருந்து திருவாரூருக்கு S.A. சந்திரசேகர் சென்ற காரில் திருச்சி வேலுசாமியும் சென்றுள்ளார். அப்போது அவர்கள் இருவரும் காங்கிரஸ் தவேக கூட்டணி அமைப்பது குறித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரசுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினீர்களா என்று விஜயின் தந்தை S.A. சந்திரசேகரிடம் நிருபர்கள் கேட்டனர். அதிமுக திமுகவுடன் மாறி மாறி கூட்டணி வைத்து தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி காணாமலே போய்விட்டது. விஜயுடன் கூட்டணி சேர்ந்தால் காங்கிரசுக்கு மீண்டும் பவர் கிடைக்கும் என போல்டாக சொன்னார் சந்திரசேகர். தலைவருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு. அவருக்கு பிரகாசம் நீங்க சொல்லுங்க, நீங்க ஓட்டு போடுவீங்களா? கூட்டத்தில் கூட தலைவர் பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா, தனியா கூட்டணி இருந்துதான் ஜெயிக்கணும், இல்லை தனியா இருந்தாலும் நாங்க வெட்டுக்கணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்கப்பா. மக்கள் சொல்றாங்க, நீ யாரோடையும் சேர்ந்துடாத அந்த தம்பி, உன்னுடைய சுயம் போயிடும், நீ தனியா நின்று ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்ற. இதுக்கு மேல என்ன சொல்ல? கூட்டணி இல்லாம தனியா நிக்கிறது ஏன் நான் சொல்லலையா? மக்கள் கேட்கறாங்கப்பா, நீ தனியா நில்லு நான் சொல்றேன். காங்கிரஸ் கட்சியில் தொடர்ந்து என்னவே கேள்வி கேட்கிறீங்க திரும்பி திரும்பி? பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. தொடர்ந்து வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் காங்கிரஸ் பங்கு வேணும் அப்படி இருக்க போவாங்க. அவங்களோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே தலைவர் விஜய் அவர்களும் அதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. காங்கிரஸ்ல இரண்டாம் கட்சி தலைவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க, அப்படியா? அதான் உங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை பேசியிருக்காங்க. என்னோடைய நான் யாருப்பா? நான் யாரு? அந்த கட்சியில் ஏதாவது பதவியில் இருக்குன்னா என்ன என்னமோ எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எங்கிட்ட யார் கூட்டணி பத்தி பேசுவா? நான் விஜயோடைய அப்பா, அவ்வளவுதான். கூட்டணி வேணும்னா அவங்கவுங்க இப்போ காங்கிரஸை பத்தி கேட்டீங்க. அந்த காங்கிரஸுக்குன்னு ஒரு சரித்திரம் இருக்கு, பாரம்பரியம் இருக்கு, ஒரு வரலாறு இருக்கு. காங்கிரஸ் என்னன்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா? தெரியுமான்னு அதுக்கு கூட பதில் சொல்ல மாட்டேங்க. அந்த ஓரளவுக்கு என்ன தெரியும்? இல்லப்பா தம்பி, கேட்கிறேம்மா, தைரியமா சொல்லுங்கன்ற. சொல்லுங்க. சுதந்திரத்துக்காக போராடினவங்களா? அப்படியாப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிற கட்சி இன்னைக்கு தேஞ்சு போச்சு. பவர் இல்ல. ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து இதுக்கு தேஞ்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஒரு பவரை நாங்க கொடுக்கிறோம். நாங்க இல்ல, விஜய் அவர்கள் கொடுக்கிறேன்ற அந்த பவருக்கு நீங்க வந்தீங்கன்னா காங்கிரஸ் மறுபடியும் வந்து அந்த வரலாறை தக்க வச்சுக்கணும். இந்த வாய்ப்பை அவங்கதான் பயன்படுத்த. புரியுதா? பயன்படுத்திக்கணுமா வேணாமா? சொல்லு தம்பி.
நல்லா சொல்லுமா, அதான் அவங்ககிட்ட போய் சொல்லுங்க. என்ன, நான் ரொம்ப தெளிவான விஷயம், நான் தைரியமா பேசுறேன். 1000 மைக் இருந்தா கூட பேசுவேன், நமக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா எல்லாமே மக்களுக்கு என்ன விட அதிகமா தெரியும். ஒரு 55-60 வயசு லேடி ஒருத்தன் சொல்றாங்கப்பா, வயசானவங்க, நீ 3000 ரூபா தானே 4 வருஷமா என்னத்து நீ பண்ணிட்டு இருந்த, இப்பதான் தெரியுதா நாங்க கஷ்டப்படுறோன்னு. ஒரு நாளைக்கு ஒரு திட்டம் அறிவிக்கிறீங்க, இது எதுக்குன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்லல, உங்களை மாதிரி உங்க அம்மா அப்பா சொல்லிட்டு இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்க, நான் சொல்ல, நீங்க என்ன பண்ணுவீங்க, நான் சொன்னதை சொல்லுவீங்க. இந்த எனக்கு சொன்னது உண்மை தானே. படத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தப்படுத்தாதீங்க, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் இப்ப நடிகர் இல்லை, ஒரு அரசியலுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. படத்தை பத்தி அவர் கவலைப்படல, படத்தை பத்தி அவர் பிளாக்மெயில் பண்ணலான்னு நடக்குது. நான் சொல்லிட்டேனேங்க, ஒரு அரசியலுக்கு வரணும்னா இதெல்லாம் எதுக்கணும், போராடணும், ஜெயிக்கணும். புரியுது, இயற்கை தானே இது. இது வரலாறு தானே. 65 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் வந்தப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டாரு இல்லையா? கஷ்டப்பட்டு தான் இந்த வெற்றி கனியை பறிச்சார்.